எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வார அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால வந்து எல்பிஜி தட்டுப்பாடு காரணத்தினால் பொதுமக்களும், ஹோட்டல்கள் எல்லாம் அந்த கமர்ஷியல்ஸ் எல்லாமே வந்து பாதிப்பு அடைந்து இருக்கிறது. ஸோ ஹோட்டல்ல எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பல ஹோட்டல்ல மூட வேண்டிய இந்த சூழ்நிலையில, ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷனான ஏரியால இந்த பெர்ஷியன் கல்ஃபையும், அரேபியன் சீயும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல உள்ள எண்ணெய் வளங்கள்ல ஆயில் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் கேஸ் இந்த எல்பிஜியை எடுத்து செல்லக்கூடிய அந்த குறுகிய கடல்வழி பாதை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்ற இந்த பாதையை நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த 2 இந்தியன் டேங்கர்ஸ், அது எல்பிஜி கேரியர்ஸ் 2 ஷிப்பு ஷிவாலிக் அண்ட் நந்தா தேவி அப்படின்ற இந்த 2 கப்பல்களும் வெற்றிகரமாக கடந்து விட்டது. ஈரான் அத்தாரிட்டிஸ் அனுமதிச்சுட்டாங்க. நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சிவாலிக் அப்படின்ற கப்பல் வந்து இன்னைக்கு, அதாவது 16/3/2026 குஜராத் துறைமுகத்தை வந்து சேர்ந்துருச்சு. நந்தா தேவி நாளைக்கு வந்து சேரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ உண்மையிலே தேங்க்ஸ் டு திஸ். ஸோ அடுத்த அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் வாரில் ஈரான் வந்து மிக அதிநவீனமான ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள ஒரு பாலிஸ்டிக் மிசைலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த வாரில் தான் அந்த மிசைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வாரோட பேர் என்னென்னா செஜைல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த செஜைல் பாலிஸ்டிக் மிசைலோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டான்சிங் மிசைல். ஏன் இது ஒரு டான்சிங் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் இந்த மிசைல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலாக ஒரு மிசைலை வந்து செலுத்துகிறாங்க அப்படின்னா, அதோடைய ட்ரெஜெக்டரி ஒரு ப்ரிடிக்டபிள் ஆர்க் மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஜெக்டரி. ஆனால் இந்த பாலிஸ்டிக் மிசைல், இந்த செஜைல் அப்படின்ற பாலிஸ்டிக் மிசைல் எப்படி வருது அப்படின்னா, யூசுவலான மிசைலோட பாத் இல்லாமல் மிட் ஏர்லேயே அதோடைய ட்ரெஜெக்டரி பாத்தை வந்து அது சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைல். இப்போ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டைரெக்ஷனில் வந்துட்டு இருக்கும்போது அதோடைய மிட் ஏர்லேயே அதோட டைரக்ஷனை மாற்றி இன்னொரு சைடில் இருந்து அதை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு அதிநவீனமான ஒரு மிசைலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இதோட பேர் டான்சிங் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 18 மீட்டர்ஸ் லாங் இருக்கும் இந்த மிசைல். இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர்ஸ். கிட்டத்தட்ட எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் இதோடைய ஆப்ரேஷனல் ரீச்சில் தான் இருக்குது. இந்த மிசைல் உடைய ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்றதுனால எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாங்க. என்ன தான் யுஎஸும் இஸ்ரேலும் அடித்தாலும் கொஞ்சம் கூட அசராமல் அடுத்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க ஈரான் இந்த மிசைலை இன்ட்ரடியூஸ் பண்ணி. ஸோ இந்த வார் எதுவரையிலும் போகுது அப்படின்னு தெரில. நம்மளுடைய விருப்பமும் இந்த வாரம் வந்து நடத்தக்கூடாது. கொஞ்சம் எல்லாரும் வந்து சமாதானமாக போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம். எல்லாருடைய விருப்பமும் அதுதான் கூட. ஸோ இது எதுவரையிலும் போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.